பாத்திரன் அல்ல. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆதியாகமம் 32:10. யாக்கோபின் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். யாக்கோபின் உள்ளம் எப்படிப்பட்டதென்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய உள்ளத்தில் மிகவும் அதிகமான தாழ்மை இருந்தது. நன்றியறிதலுள்ள ஸ்தோத்திரமும் இருந்தது. தாழ்மையும் துதியும் கர்த்தருடைய இருதயத்தை உருக பண்ணுகிற குணாதிசயங்கள் ஆகும். தாழ்மையுள்ளவர்களையே கர்த்தர் உயர்த்தினார் என்பதை நாம் வேதத்தில் அநேக இடங்களில் காண்கிறோம். தாவீதின் தாழ்மையை பாருங்கள். தாவீது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி பணிந்து கொண்டார். 2 சாமுவேல் 7:18. சாலமோனை பாருங்கள். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தரே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். 1 ராஜாக்கள் 3:7. யோவான் ஸ்தானனிடம் ஞானஸ்தானம் பெற இயேசு வந்தபோது யோவான் தன்னை மிகவும் தாழ்த்தி, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? மத்தேயு 3:14 என்று கேட்பதை பார்க்கிறோம். 100க்கு அதிபதியை பாருங்கள். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். மத்தேயு 8:8. கானானாகிய ஸ்திரீயை பாருங்கள். அவள் தன்னை தாழ்த்தி, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். மத்தேயு 15:27. அப்போஸ்தலர் பவுல் தன்னை தாழ்த்தினதை பாருங்கள். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். 1 தீமோத்தேயு 1:15. யார் எல்லாம் தங்களை தேவ சமூகத்தில் மிகவும் தாழ்த்துகிறார்களோ அவர்களையெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பொன்முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லும்போது உங்களுடைய நடை, உடை, பாவனை ஆகியவை பெருமையின் அடையாளங்களாய் இராதபடிக்கு உங்களை காத்து கொண்டு சகோதரர்கள் மத்தியில் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் நன்றியுள்ள இருதயத்தோடு உட்பிரவேசித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்பீர்களாக. நினைவிற்கு அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. சங்கீதம் 107:21-22.